ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம ஃப்ரெஞ்ச் பிரைடு தான் பார்க்க போகிறோம். ஒரு சிலர் கேட்டுக்கிட்டாங்க, எப்படி பின்னணும்னு சொல்லிகிட்டே பின்னினீங்கன்னா கொஞ்சம் புரிகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டதுனால அகெயின் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக முன்னாடி ஹேர் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அதை நம்ம பின்னல் பின்னுறது மாதிரி மூணாக பிரிச்சுக்கணும். மூணாக பிரிச்சுக்கிட்டு ஒரு பின்னல் பின்னிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு பின்னல் பின்னிட்டு அடுத்து ரெண்டாவது பின்னல் பின்னுறதுக்கு அந்த ஹேரை முன்னாடி போடுறோம் இல்லையா, மேலே போடும்போது நம்ம முன்னாடி இருந்து கொஞ்சம் முடியும் சேர்த்து அதோட ஜாயின் பண்ணி போடணும். அகைன் பாருங்கள், இந்த ஹேரை முன்னாடி போடுறோம், அதோட அந்த ஹேரை சேர்த்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஹேரை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஜாயின் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஹேரை அந்த லைன் ஃபுல்லாக ஹேர் எடுத்து பின்னுறதும் டிஃப்ரெண்ட் லுக் தரும். ஸோ நான் இப்போ பின்னுறது ஃபுல்லாக அந்த லைனாக அந்த ஹேரை எடுத்து பின்னுற மாதிரி தான் பின்னுறேன். நம்ம ஃப்ரண்ட்டில் மட்டும் இந்த மாதிரி முடி எடுத்து பின்னுறது அது வேறு ஒரு லுக் கிடைக்கும். அந்த மாதிரி பின்னோம்னா அது நான் இன்னொரு நாள் அப்லோட் பண்ணுறேன் அந்த வீடியோ. இப்போ நான் அப்லோட் பண்ணுறது இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த லைன் ஃபுல்லாக ஹேர் எடுத்து நம்ம பின்னலோடு ஜாயின் பண்ணணும். அந்த பின்னல் ஹேரை மேலே போடுறோம் இல்லையா, அந்த மேலே போடுற ஹேரோட நம்ம எடுக்கிற முடியை ஜாயின் பண்ணணும். ஹேர் முன்னாடி போட்டாச்சு, அந்த ஹேரை எடுத்து அதோட ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி பின்னிங்கன்னா கொஞ்சம் நல்ல லுக் கிடைக்கும். இது பின்னும்போது கொஞ்சம் டைட்டாக பின்னுங்க. லூஸ் ஆனால் கொஞ்சம் லூஸ் விட்டாலும் அது ஒரு மாதிரி ஆகிடும், கொஞ்சம் முடி விலகின மாதிரி தெரியும். ஸோ கொஞ்சம் நல்லா டைட்டாக பின்னுங்க. நான் இதை ஃபுல்லாக பின்னி காட்டுறேன். கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும் வீடியோ. மாதிரி ஃபுல்லாக அந்த லைன் ஃபுல்லாக ஹேர் எடுத்து பின்னணும். பின்னல் பின்னுறதுக்கு நம்ம ஹேரை முன்னாடி போடுறோம் இல்லையா, அந்த முன்னாடி போடுற ஹேரோட நம்ம எடுக்கிற ஹேரையும் ஜாயின் பண்ணிக்கணும். நல்லா கவனமாக பாருங்கள். முன்னாடி ஹேர் போட்டுறோம், அதுக்கப்புறம் ஹேர் எடுக்கிறோம், அதோட ஜாயின் பண்ணிக்கிறோம். அடுத்து ஹேர் எடுத்து முன்னாடி போடுறோம், அந்த நம்ம எக்ஸ்ட்ரா ஹேர் எடுக்கிறத அதோட ஜாயின் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி டைட்டாக பின்னிட்டு நம்ம ஏதாவது டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஏதோ ஒன்று ஃப்ளார்ஸோ இல்லை பியர்ல்ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். அழகான லுக் வரும். இது பிரைட்ஸுக்குமே நம்ம பண்ணலாம். மணப்பெண் அலங்காரத்துக்கும் இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணலாம், அழகாக இருக்கும். அது ஹேர் முன்னாடி நிறையா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பின்னினா நல்லாயிருக்கும். கொஞ்சம் நெத்தியாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பின்னினா அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ முன்னாடி ஹேர் நெத்திக்கு மேலே இருக்கிற ஹேர் நல்லா அடர்த்தியாக தெரிகிறவங்களுக்கு இந்த மாதிரி பின்னணும்னா ரொம்ப அழகாக இருக்கும். பொதுவாகவே ஃப்ரெஞ்ச் பிரைடு எல்லாத்துக்குமே ரொம்ப அழகாக இருக்கும் பின்னணும்னா. இதை எங்கே வேணாலும் நம்ம பின்னிட்டு போகலாம். ஆஃபீஸ்க்கும் பின்னிட்டு போகலாம், ஸ்கூல்ஸ்க்கு கூட பின்னிட்டு போகலாம். இது சிபிஎஸ்சி ஸ்கூல்லலாம் எந்த ஹேர் ஸ்டைல் வேணாலும் பண்ணிட்டு போகலாம். ஸோ டபுள் பிரைடு தான் பண்ணணுங்கிறது கிடையாது ஒரு சில ஸ்கூல்லலாம். அந்த மாதிரி ஸ்கூல்லலாம் இந்த மாதிரி கூட பின்னிட்டு போகலாம். ஹேரும் உங்களுக்கு முன்னாடி வராது. ஸோ இந்த மாதிரி நம்ம டைட்டாக பின்னுறதுனால முன்னாடி ஹேர் எடுத்துகிட்டு வரும் இல்லையா, அந்த மாதிரிலாம் வராது. இதோ எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான லுக் கிடைக்கும். ஃபங்க்ஷன்ஸுக்கும் போட்டுட்டு போகலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.